வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். விசாரிக்கவே வேணாம். இவ கட்டாயம் பண்ணக்கூடிய ஆள்தான். இவளுக்கு காவேரிய பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் பிரியாணில விஷத்தை கலந்து காவேரிய கொல்ல பாத்திருக்கா. ஆதாரம் இல்லாம அப்படி பேசக்கூடாது. ஏம்மா, நீதான் பிரியாணிய டெலிவரி பாய் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தியா? ஆமா மேடம், நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஆனா இவங்க சொல்ற மாதிரி நான் விஷம் எதுவும் கலக்கல. டெலிவரி பாய் கொடுத்தத வாங்கி நான் டைனிங் டேபிள்ல வச்சுட்டு போகாம பசியோட இருப்பாங்களேன்னு நானே அவங்கள தேடி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ஹெல்ப் பண்ணதுக்கு இப்படி கொலைகாரின்னு பழி போடுறாங்க. இவ்ளோ நாளா சிக்காம இருந்த நீ இப்படி வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டே. காவேரிய கொல்ல துணிஞ்ச நீ யாரா இருப்பேன்னு இன்னுமா நான் கண்டுபிடிக்காம இருப்பேன்? என்ன பாக்குற? நீ தானே கனகா? ஐயோ மேடம், நான் துர்கா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி பாக்குறா பாருங்க. இவதான் கனகா. அடி பாவி, நான் கனகாவா? மேடம், நான் உண்மையை சொல்றேன், இவதான் கனகா. அமைதியா இருங்க மேடம். இப்ப யாரு கனகா யாரு துர்காங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏன்னா பிரியாணிய டெலிவரி வாங்கினது நான் தான் இவளே ஒத்துக்கிட்டான். இவ கனகாவா இருந்தாலும் சரி, துர்காவா இருந்தாலும் சரி, இவதான் விஷத்தை கலந்திருக்கணும். அதனால இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.